23 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த கோபாலகிருஷ்ணன் வேற. இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற கோபாலகிருஷ்ணன் வேற. குட் மார்னிங். மார்னிங். மவனை நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்க, நான் உன்னை கண்டிப்பா விட்டு போக மாட்டேன். காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில சார பார்த்தாலே இங்க நின்று மூத்திரம் பெஞ்சுக்கிட்டு இருக்கிற கோபாலகிருஷ்ணன் இன்னைக்கு எப்படி மாறி போயிட்டான்னு நீங்களே பாருங்களேன். பார்க்கதாங்க இவன் கோமாளி மாதிரி, பயங்கர புத்திசாலி. குட் மார்னிங். குட் மார்னிங். நண்பர்களுக்காகவே ஒரு தனி வில்லாவை அடையார் போட் கிளப்ல கட்டியிருக்கிறதா கோபாலகிருஷ்ணன் கண்டுபிடிச்சிருந்தான். அதனாலயும் என்னவோ அந்த இடத்துலயே ஒரு தனி பிளாட்டை வாங்கணுங்கிறது அவனோட கனவு. ஆனா சில நேரங்கள்ல இவன் பண்ற சேட்டைகளை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா இவன் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. என்னோட ஒவ்வொரு விஷயத்திலையும் இவன் தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்குவான். என்ன ராமனா, இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? ஆமாமா, ரொம்ப நல்லா தூங்குனேன். ஐயோ இல்ல சார், நான் தூங்கவே இல்ல. விடிய விடிய கண் முழிச்சே இருந்தேன். இது ரெண்டத்துல நான் எதை நம்புறது? உண்மையதான் சொல்றேன். மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு ஆள் வர வரைக்கும் நான் கொட்ட கொட்ட முழிச்சிட்டே இருந்தேன். ராத்திரில ஆபீஸ்ல வேலை நடக்குதா இல்ல வேற ஏதாவது நடக்குதா? நீங்க கொலைப்படாதீங்க சார். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். எல்லாரும் நல்லா தூங்குனாங்க. இல்ல சார், நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டேய், இவரை நம்பவே முடியல. என்னடா பேசுற? அண்ணனோட முகத்தை பாரு. அண்ணன் தூங்கவே இல்ல போல இருக்கு. அண்ணே, நீங்க இந்த மாதிரி தூங்காம இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு கெடுதல். நீங்க போய் முதல்ல தூங்குங்க. வா உள்ள போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் எனக்கு குட் மார்னிங்களா? குட் மார்னிங் சார். சீக்கிரம் வாங்க, லேட் ஆயிடுச்சு. குட் மார்னிங் சார். ஹாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாய். ஹாய். என்ன பொட்டி இந்த மாதிரி கோணல வச்சிருக்கேன்? நாளை காலையில நான் எப்படி அந்த பொண்ணோட ஐஸ் என் ஆபீஸ் தான் கிடைச்சதா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரேகா. ஐ அம் ஃபைன். How are you? சார், அரௌண்ட் 76 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதுல 46 மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. 30 டைரக்டா வந்திருக்காங்க. அதுல எத்தனை பேர் எலிஜிபிளா இருக்காங்க? 25 பேர். அந்த லிஸ்டையும் ரெஸ்யூமையும் எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார். சார், மிச்சம் இருக்க அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம்? அத எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க ஷாஜகான்? அது நம்ம சவுத் இந்தியன் ஐடி கம்பெனிக்கோ இல்லனா சிஸ்டர் கன்சர்னுக்கோ அனுப்பி வச்சிடலாம். அத நாம நோட்டிஃபை பண்ணுமே. அதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you. It's my pleasure. ஹரி, ஹரி, இங்க பாருடா. அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கால. உனக்கு எப்பவும் இதே நினைப்பு. இத பத்தி நினைக்காம வேற எதை பத்தி நினைக்கிறது? குட் மார்னிங் சார். மார்னிங் சார். ராகுல் யூஸ் ட்ரிப் என்னாச்சு? நெக்ஸ்ட் மண்டே. What about your sister's exam? அவ பாஸ் ஆயிட்டா சார். ஹேய், அவ தங்கச்சி பாஸ் ஆயிட்டாளாடா. என்ன பாரு, கடைசில ஒரு பொண்ணால தான் நீ சாகவே போற. டேய், உனக்கு கருணாக்கு ஒளரி வைக்காத. குட் மார்னிங் சார். மார்னிங். நல்லா கடலை போடு. குட் மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங் ஜாஸ்மின். குட் மார்னிங். நேத்து ராத்திரி எனக்கு அதே கனவு வந்தது. நானும் நீயும் பாரிஸ்ல பறந்துகிட்டு இருக்கோம். நீங்க இத தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அப்படினா போய் ஒழுங்கா வேலைய பாரு. போ. யூஸ்லெஸ். ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்ல. ஹஸ்பண்ட் துபாயில தான இருக்காரு. வேணாண்டா வம்பு. குட் மார்னிங். நைட் டியூட்டி வர அன்னைக்கு சொல்ல நானும் வரேன். என்ன ஜேம்ஸ், என்ன விஷயம்? சார், உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போற? நான் இவரை டெர்மினேட் பண்ணிட்டேன். அதுக்காக தான் வந்திருக்கார் போல இருக்கு. டெர்மினேட் பண்ணிட்டியா? எதுக்காக இவரை பண்ணா? லேடிஸ் கிட்ட இருந்து இவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. என்ன காமெடியா இருக்கு சார். ஓனாய் ஆட பார்த்து பரிதாபப்பட்ட கதை மாதிரி இல்ல இருக்கு. நான் லேடி ஸ்டாஃபை பார்த்து சிரிப்பேன். ஆனா சார் எதுக்காக நைட் ஷிஃப்ட்டுக்கு வராருன்னு இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு மட்டும் இல்ல, டீ குடுக்குற பையனுக்கு கூட நல்லாவே தெரியும். அத பத்தி எல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். இத பாருங்க மிஸ்டர். சொல்லுங்க சார். ஜிகே பத்தி இனிமே ஏன் முன்னாடி தப்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. உனக்கு தெரியல ஹரி, ஒரு பொண்ணை நான் நேர்ல பார்த்து பேசுவேனா? எனக்கு தெரியும்பா. அது போதும். ஜிகே, இந்த ஒரு தடவை இவரை மன்னிச்சிரு. ஜேம்ஸ், போய் வேலையை பாருங்க. ஓகே சார். சேர்மேன் சொன்னாருங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ரொம்ப மிரட்டாதீங்க சார். இங்க கொடுக்கிற 25,000 ரூபாய் சம்பளத்தை நான் வெளியே போனாலும் வாங்கிட முடியும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க ஹரிந்திரன் சார் கூட இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி உருப்படவே உருப்படாது. வாய் முடுறா. ஏதோ மன்னிச்சு விட்டா ஓவரா பேசுற. போய் வேலைய பாருடா. யூஸ்லெஸ். இந்த யூஸ்லெஸ்ஸும் சில நேரத்துல யூஸ் ஆவான் சார். என்ன யூஸே? இன்னொரு தடவை என்ன டிஸ்டர்ப் பண்ண உன்னை ஜூஸா போட்டு குடிச்சிருவேன். ஹரி.
ஹலோ யா கனெக்ட் மீன். அம்மா சொல்லுங்க, என்ன விஷயம்? எவ்வளவு நேரம் மொபைலை ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், எடுக்கவே மாட்டேங்கிற. அது சைலண்ட் மோட்ல இருந்ததுமா, நான் கவனிக்கல. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளு. உனக்கு அந்த பிசினஸ்மேன் கிருஷ்ணனை பத்தி தெரியும்ல? அதான் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ அவரா? அவரை தெரியாம எப்படிமா இருக்கும்? அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. அவரோட பொண்ணு இந்துவை பத்தி உனக்கு தெரியும்ல? இந்துவா? ஞாபகம் இல்லையே. உனக்கு ஞாபகம் இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த பொண்ணோட போட்டோவை நான் உனக்கு இமெயில் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை அதை பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாதாமா? ஆஃபீஸில் இருக்கிற இவ்வளவு டென்ஷனுக்கு மத்தியில் என்னால் கல்யாணம்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் 1 இயராவது எனக்கு டைம் வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. 1 வருஷமா? 2 மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அந்த பொண்ணு இந்த வருஷம் இன்ஜினியரிங் முடிக்க போறாளா? இந்த வருஷம் தான் முடிக்க போறாளா? அப்படின்னா என்னை விட கண்டிப்பா 6 வயசாவது சின்னவளா இருப்பா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுமா. நான் உன்னை கம்பல் பண்ணல ஹரி. ஆனா தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நீ மறந்துடாத. நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நீ போட்டோவை பாரு. இப்போ எனக்கு பிளானே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் போட்டோ என்ன பாக்குறது? நான் சொல்றத கேட்க மாட்டேன். ஐயோ அம்மா, டென்ஷன் வேண்டாம். ஓகே ஓகே, நான் அந்த போட்டோ பாக்குறேன். லேப்டாப் கூடயே பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணை பாத்திர கூடாதே, என்ன மறந்துடுவல்ல? டிஸ்டர்ப் பண்ணாத. நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல, இந்த நாட்டோட சாஃப்ட்வேர் கிங் ஆகணும். அதான் என் லட்சியம். கல்யாணம் பண்ணா அதெல்லாம் நடக்காது. அப்படி இப்படி வீம்பா பேசுன. இப்போ ஒரு பொண்ணை கம்ப்யூட்டர்ல பார்த்ததான் அதை கட்டிட்டு ஆடுறியடா. நீ சொல்றது சரிதான்டா. அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 3 வருஷமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதுல இருந்து தப்பிச்சுட்டே இருந்தேன். ஆனா என்ன அதிசயமோ தெரியல, இந்த பொண்ணு போட்டோ பார்த்ததுல இருந்து என் கனவு தேவதையே இவதான் தோணுது. ஓ அதுவா மேட்டர்? இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்ட? சரி சரி, அதை விட அதெல்லாம் அடல்ட்ஸ் ஒன்லி மேட்டர். வெல் ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் யூ சம் क्वेश्चंस. நீ இது வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? இல்ல. ஓகே, ஏதாவது ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்கியா? யாரு? அம்மா, அம்மம்மா, ஆமா பாட்டி பேத்தி எல்லாரும் கூடயும் போயிருக்க. போட்டாங்க பேக்கு. வயசு பொண்ணுங்களை பத்தி கேட்டா வயசான கிழவிகளை பத்தி சொல்றேன். ஓகே அப்படி எல்லாம் போனது இல்லப்பா. அப்படினா உனக்கு இன்னும் கல்யாணத்துக்கு டைம் ஆகல. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஓ அப்ப கல்யாணம் பண்றவங்களா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? போடா. பிரச்சனையே அங்கதான்டா. சரி, அந்த பொண்ணு முதல்ல என்ன பண்ணுதுன்னு சொல்லு. இதே ஊர்ல ஏதோ இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கறாளாம். ஃபைனல் இயர் எலக்ட்ரானிக்ஸ். ஓ சந்தோஷம். இப்பதான் அவ இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காளா? அவ கையில நீ மாட்டின காலி. அப்படியே உன்னை கந்தல் துணி மாதிரி ஆக்கிடுவாடா. ஓளராதடா. இவ அப்படி கிடையாது. இவ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ. தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் பிசினஸ் மேன் பேர் எடுத்த மிஸ்டர் கிருஷ்ணனை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அதுக்கு என்ன? அவரோட பொண்ணுடா. அவரோட பொண்ணா? ஏன் அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி கேட்டனா அவர் ஒன்னும் அவ்வளவு நல்லவர் இல்ல. இப்ப நீ எல்லாம் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கற அளவுக்கு ஆயிடுச்சா? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. நல்லதுக்கு காலமே இல்லடா. ஏய் இப்ப விஷயம் அது இல்ல. இன்னும் 2-3 வருஷத்துல நம்மளோட கம்பெனி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா லெவல்ல பெருசாகணும். அதுதான் என்னோட கனவுன்னு உனக்கே தெரியும்ல. நான் அந்த கனவையும் மறக்கல, உன்னையும் மறக்கல. ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறதுனால தான் என் கம்பெனி இவ்வளவு வளர்ந்துருக்கு. அதனால தான் சொல்றேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு கல்யாணம் எதுக்கு? இல்ல எனக்கு கல்யாண ஆசை வந்துடுச்சு, நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? எல்லா வேலையையும் ஒழுங்கா செய்யறதுக்கு கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா உன்னோட பிரெயினா இந்த ஜிகேங்கிற கோபாலகிருஷ்ணனை ப்ரமோட் பண்ணு. அதுக்கப்புறம் ஹனி மூணு வாட்டர் மூணு எங்க வேணா போ. யார் கேட்க போறா? கம்பெனியை வளர்க்க வேண்டியது ஏன் வேலை. கரெக்ட். ஆனா கம்பெனி கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு இன்னொரு எம்டி தேவையில்லை. டேய் நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்கடா, அத மறந்துடாத. உன்னோட ஆசை எல்லாத்தையும் நான் அப்புறமா நிறைவேத்துறேன்டா. முதல்ல அந்த இந்துங்கிற இந்துமதியை நேர்ல சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு ஒரு ஐடியா கொடுறா. அதுக்கு நீ கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன். அந்த ஹெல்ப்பையும் நீ பண்ண வேண்டாம், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பூஜாவை பண்ண சொல்லு. பூஜா எதுக்குடா ஹெல்ப்புக்கு? அவ என்ன ஹெல்ப் பண்ண போறா? உன்னை லவ் பண்றவளுக்கு பொண்ணுங்க லாஜிக் கண்டிப்பா தெரியும். சரியா சொன்ன. யாரா? ஆஹா 5 மணிக்கு அந்த பென்லைன் குரூப்பை மீட் பண்றதா சொல்லியிருந்தேன். என்னால போக முடியாது, நீ போய் பாத்துறேன்டா. ஏன் உனக்கு என்ன வேலை? அவனுங்க எச்சத்தனமா பார்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க, அதனாலதான். பேசாம நீயே போயிடா ப்ளீஸ். எச்ச கலங்கி கிட்ட போறதுக்கு நான் ஆமாண்டா, போயிட்டு வந்துரு. நான் போய் பூஜாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஏண்டா அவ ஹெல்ப் பண்ணுவாள்ல? கண்டிப்பாடா. யாருக்காகனாலும் சரி எதுக்காகனாலும் சரி ஹெல்ப் பண்றதுக்காக தான் பூஜா இருக்கா இல்ல.